வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு திரைப்படத்துறையாக வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகும் பல திரைப்படங்கள் வசூலில் புதிய புதிய சாதனைகளை படைச்சு வருது. ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றில் உலகளவில் அதிக வசூல் செய்த டாப் 15 திரைப்படங்கள் எவை, எந்த திரைப்படங்கள் முதலிடத்தில் இருக்குது, எந்த நடிகரின் படங்கள் இந்த பட்டியலில் அதிக இடம் பெற்றிருக்கு, இந்த வீடியோவில் 15 இடத்திலிருந்து முதலிடம் வரை ஒவ்வொரு திரைப்படத்தின் வசூல், வெற்றிக்கான காரணம் மற்றும் அதன் சாதனைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பதினஞ்சாவது இடத்துல வேட்டையன் படம் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடித்த இந்த திரைப்படம் வெளியேறதுக்கு முன்னாடியே ரசிகர்களிடையே மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கிய இந்த படம் ஆக்ஷனுடன் சமூக கருத்துக்களையும் இணைந்து உருவாக்குறாங்க. திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்தே இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஐக்கிய அரபு போன்ற நாடுகளிலும் நல்ல வரவேற்பு பெறுது. ரஜினிகாந்தின் ஸ்டைல், வசனங்கள், ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு மீண்டும் மீண்டும் வரவழைக்குது. இந்த திரைப்படம் உலகளவில் சுமார் 250 கோடி வசூல் செய்து உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 15வது இடத்தை பிடிக்குது. 14வது இடத்துல எந்திரன் இருக்குது. 2010ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் நடித்த இந்த திரைப்படம் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய அறிவியல் புனைக்கதை படங்களில் ஒன்றாக கருதப்படுது. பல ஆண்டுகள் திட்டமிட்ட இந்த திரைப்படம் அக்காலத்தில் இந்திய சினிமாவில் இல்லாத அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் 2 வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. ஒன்று விஞ்ஞானி டாக்டர் வசீகரன், இன்னொன்று மனிதர்களைப் போல சிந்திக்கும் சிட்டி ரோபோ. குறிப்பாக சிட்டி ரோபோவின் நடிப்பு, நகைச்சுவை, காதல் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துச்சு. ஏஆர் ரஹ்மானின் இசை, சங்கரின் பிரம்மாண்ட இயக்கம், ஹாலிவுட் தரத்திலான கிராஃபிக்ஸ் மற்றும் விஎஃப்எக்ஸ் ஆகியவை இந்த திரைப்படத்தை உலகளவில் கவனிக்க வைக்குது. அரிமா அரிமா, கிளிமாஞ்சோரோ, இரும்பிலே ஒரு இதயம் போன்ற பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுது. திரைப்படம் வெளியானதும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி மற்றும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுது. வசூலிலும் பல புதிய சாதனைகளும் படைக்குது. உலகளவில் 280 முதல் 320 கோடி வரை வசூல் செய்து அந்த காலகட்டத்தில் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஒன்றாக அமையுது. இன்று எந்திரன் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான மைல்கல் திரைப்படங்கள் ஒன்றாக பார்க்கப்படுது. 13வது இடத்துல பிகில் இருக்குது. 2019ஆம் ஆண்டு இயக்குனர் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் இரட்டை வேடங்களில் நடித்த இந்த திரைப்படம் ஆக்ஷன், விளையாட்டு மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு மாஸ் என்டர்டெய்னராக உருவாகுது. இந்த படத்தில் விஜய், மைக்கேல் மற்றும் பிகில் என்ற 2 வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. நயன்தாரா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. பெண்கள் கால்பந்து அணியை தேசிய அளவில் வெற்றி பெற செய்யும் பயிற்சியாளராக விஜய் நடித்த விதம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெறுது. அதே நேரத்தில் தந்தை மகன் உறவு, பெண்களின் திறமை, தன்னம்பிக்கை மற்றும் போராட்டம் போன்ற கருத்துக்களையும் படத்தில் வலியுறுத்துகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த இந்த படத்தின் சிங்கப்பெண்ணே, வெறித்தனம், உனக்காக போன்ற பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அனல் பறக்கும் சண்டை காட்சிகள், பிரம்மாண்டமான தயாரிப்பு மற்றும் விஜயின் மாஸ் காட்சிகள் ரசிகர்களை திரையரங்குகளில் கொண்டாட வைக்குது. உலகம் முழுவதும் வெளியான இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலும் சிறப்பான வசூலை பெறுது. உலகளவில் 285 முதல் 300 கோடி வரை வசூல் செய்து தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்கள் ஒன்றாக இடம் பிடிக்குது. 12வது இடத்துல வாரிசு இருக்குது. 2023ஆம் ஆண்டு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் தான் வாரிசு. குடும்பம், உணர்வுகள், பொறுப்பு மற்றும் வெற்றி ஆகியவற்றை மையமாக கொண்ட உருவான இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்கிறாங்க. மேலும் சரத்குமார், பிரகாஷ்ராஜ், ஜெயசுதா, ஸ்ரீகாந்த், ஷியாம், யோகி பாபு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் வாரிசாக இருக்கும் இளைஞன் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையையும் தொழில் உலகில் வரும் சவால்களையும் எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார் என்பதுதான் கதைக்களம். குடும்ப பாசம், அண்ணன் தம்பி உறவு, தந்தை மகன் உணர்வு ஆகியவை ரசிகர்களை மிகவும் கவர்ந்துச்சு. தமன் இசையமைத்த இந்த படத்தில் ரஞ்சிதமே, தி தளபதி, சோல் ஆஃப் வாரிசு போன்ற பாடல்கள் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. குறிப்பாக
பொங்கல் வெளியிட்ட வந்ததால் குடும்ப ரசிகர்கள் இந்த படத்தை திரையரங்குகளில் அதிக அளவில் கொண்டாடினாங்க. தமிழ் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளிலும் இந்த திரைப்படம் சிறப்பான வசூலை பெற்றுச்சு. உலகளவில் 290 முதல் 300 கோடி வரை வசூல் செய்து 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஒன்றாக அமையுது. குடும்ப கதையுடன் மாஸ் அம்சங்களையும் இணைத்து வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் தளபதி விஜயின் வசூல் சாதனைகளில் முக்கிய இடத்தை பிடிக்குது. இதன் மூலம் வாரிசு உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 12வது இடத்தை பிடிக்குது. 11வது இடத்துல கபாலி இருக்குது. 2016ஆம் ஆண்டு இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் கபாலி. ரஜினிகாந்தின் திரைப்படத்தில் மிகவும் வித்தியாசமான கதாபாத்திரமாக இந்த படம் அமைஞ்சது. மலேசியாவில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கை, அவர்களின் போராட்டம் மற்றும் சமூக அநீதிக்கு எதிராக எழுச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் கபாலீஸ்வரன் என்ற வயதான டான் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. வழக்கமான மாஸ் ஹீரோவாக மட்டுமல்லாமல் உணர்ச்சிகரமான கணவன், அன்பான தந்தை மற்றும் தனது மக்களுக்காக போராடும் தலைவராகவும் அவர் நடித்த விதம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெறுது. ராதிகா ஆப்தே, தன்சிகா, கிஷோர், கலையரசன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நெருப்பிடா பாடல்கள் வெளியான சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய வைரலாகுது. சந்தோஷ் நாராயணன் இசை, ரஜினிகாந்தின் ஸ்டைலிஷ் தோற்றம், வசனங்கள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களிடையே பெரிதும் கவர்ந்துச்சு. கபாலிடா, நான் வந்துட்டேன்னு சொல்லு போன்ற வசனங்கள் ரசிகர்களிடையே மிக வரவேற்பு பெறுது. படம் வெளியாகும் முன்பே உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு, இலங்கை, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த திரைப்படம் சாதனை அளவிலான திரைகளில் வெளியிடப்பட்டது. வெளியான முதல் நாளிலேயே பல வசூல் சாதனைகள் முறையெடுத்த இந்த திரைப்படம் உலகளவில் சுமார் 320 கோடி வரை வசூல் செய்து அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிகளில் ஒன்றாக அமைஞ்சது. 10வது இடத்துல அமரன் இருக்குது. 2024ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய்பல்லவி நடித்த படம் தான் அமரன். இந்திய இராணுவத்தின் வீர அதிகாரியான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் உண்மை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வெளியாவதற்கு முன்பே ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. இந்த படத்தில் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த ஒரு இராணுவ வீரரின் வாழ்க்கை பயணம் மிகவும் உணர்ச்சிகரமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண இளைஞன் எப்படி இந்திய இராணுவத்தில் சேர்ந்து தனது கடமைக்காக இறுதி வரை போராடினார் என்பதை படம் அழுத்தமாக எடுத்துக்காட்டுகிறது. மேஜர் முகுந்த் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள், உணர்ச்சிகரமான குடும்ப தருணங்கள் மற்றும் தேசப்பற்று நிறைந்த வசனங்கள் ரசிகரிடையே மிகுந்த வரவேற்பு பெறுது. சாய் பல்லவியும் தனது கதாபாத்திரத்தை மிக இயல்பாக வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறாங்க. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல்கள் மற்றும் பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்ச்சியை மேலும் உயர்த்தது. இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக அமைந்த பல காட்சிகள் திரையரங்களில் ரசிகர்களை நெகிழ்ச்சியடை செய்தது. இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் பல வெளிநாடுகளிலும் சிறப்பாக வரவேற்பு பெறுது. குடும்ப ரசிகர்கள், இளைஞர்கள், விமர்சகர்கள் என அனைவரிடம் நல்ல பாராட்டு பெறுது. உலகளவில் 300 முதல் 335 கோடி வரை வசூல் செய்து சிவகார்த்திகேயன் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வசூல் சாதனை பதிவு செய்த திரைப்படமாக அமரன் அமையுது. 9வது இடத்துல கருப்பு இருக்குது. 2026ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெளியாவதற்கு முன்னாடியே ரசிகர்களிடையே மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அதிரடி காட்சிகள், விறுவிறுப்பான திரைக்கதை, உணர்ச்சிகரமான தருணங்கள் மற்றும் மாஸ் காட்சிகள் ஆகியவற்றின் கலவையாக இந்த திரைப்படம் உருவாக்குறாங்க. படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியான சில மணி நேரங்களிலேயே கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகுது. வெளியீட்டுக்கு முன்பே முன்பதிவு வசூலில் பல சாதனைகள் படைத்ததால் இந்த படம் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்குது. திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான திரையரங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுது. இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் ரசிகர்கள் வரவேற்பு பெறாங்க. ஆக்ஷன் காட்சிகள், உணர்வுபூர்வமான குடும்ப தருணங்கள், வலிமையான வசனங்கள் மற்றும் பின்னணி இசை ஆகியவை ரசிகரிடம் நல்ல வரவேற்பு பெறுது. சமூக வலைத்தளங்களில் இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் மற்றும் வசனங்கள் வைரலாக பரவுது. வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் சிறப்பான சாதனையை பதிவு செய்தது. உலகளவில் 304 முதல் 340 கோடி வரை இந்த படம் வசூல் செய்தது. இதன் மூலம் அதிக வசூல் செய்த
தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 9வது இடத்தில் கருப்பு திரைப்படம் இருக்குது. 8வது இடத்துல பொன்னியின் செல்வன் பாகம் 2 இருக்குது. 2023ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. முதல் பாகத்தில் வெற்றியை தொடர்ந்து வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தது. இந்த படத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயராம், பிரபு, சரத்குமார், பார்த்திபன், விக்ரம் பிரபு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்தில் விக்ரமின் நடிப்பும், நந்தினி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராயின் நடிப்பும் ரசிகர்களிடையே பெரும் பாராட்ட பெறுது. சோழ பேரரசின் அரசியல் போர், காதல், துரோகம் மற்றும் அரியணை போட்டியை மிகவும் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருந்ததால் இயக்குனர் மணிரத்னம் ஒவ்வொரு காட்சியும் அரண்மனைகளும், போர்க்களங்களும், ஆடைகளும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டது. ரஹ்மானின் இசை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்தின் உணர்ச்சியை மேலும் உயர்த்தது. ஒளிப்பதிவு, கலை இயக்கம் மற்றும் VFX ஆகியவை உலகத்தரத்தில் இருப்பதாக விமர்சகர்கள் பாராட்டினாங்க. இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இங்கிலாந்து மற்றும் பல நாடுகளில் சிறப்பான வசூலை பெறுது. உலகம் முழுவதும் வரலாற்று திரைப்படங்களுக்கு இருக்கும் வரவேற்பை இந்த படம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது. உலகளவில் சுமார் 349 கோடி வசூல் செய்து தமிழ் சினிமாவின் அதிக வசூல் செய்த திரைப்படங்கள் ஒன்றாக தனது இடத்தையும் பதிவு செய்யுது. 7வது இடத்துல விக்ரம் இருக்குது. 2022ஆம் ஆண்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த திரைப்படம் தான் விக்ரம். பல ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் முழுமையான ஆக்ஷன் கதாநாயக திரைக்கு திரும்பியதால் இந்த படம் வெளியேறதற்கு முன்னாடியே ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது. இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் விஜய் சேதுபதி, பகத் வாசில், நரேன், காளிதாஸ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜய் சேதுபதி நடித்த சந்தானம் கதாபாத்திரமும் பகத் வாசில் நடிப்பும் ரசிகர்களிடையே பெரும் பாராட்ட பெறுது. போதைப்பொருள் கும்பலுக்கு எதிராக போராடும் முன்னாள் சிறப்பு அதிகாரியாக விக்ரம் என்ற கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் மிகவும் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தினார். விறுவிறுப்பான திரைக்கதை, அதிரடி சண்டை காட்சிகள், உணர்ச்சிகரமான குடும்ப தருணங்கள் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ரசிகர்களை படம் முழுவதும் இருக்கையில் கட்டி போட்டன. இசையமைப்பாளர் அனிருத் வழங்கிய பின்னணி இசை இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் அவரது இசை ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. மேலும் படத்தின் இறுதியில் சூர்யா நடித்த ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் சில நிமிடங்களே வந்தாலும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. அதுவே லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தியது. இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் சாதனை படைச்சிருக்கு. உலகளவில் 424 முதல் 500 கோடி வரை வசூல் செய்து கமல்ஹாசன் திரைப்படத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி படங்கள் ஒன்றாக அமைஞ்சது. இதன் மூலம் விக்ரம் உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்துல கோட் இருக்குது. 2024ஆம் ஆண்டு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த இந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ரசிகர்களிடையே மிகவும் எதிர்பார்ப்பு அதிகமாகுது. விஜய் இரட்டை வேடங்கள் நடித்திருந்த இந்த படம் ஆக்ஷன், அறிவியல் புனகதை மற்றும் குடும்ப உணர்வுகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பாக அமைஞ்சது. இந்த படம் விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, யோகி பாபு உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. படத்தின் கதை ஒரு சிறப்பு ரகசியப்படை அதிகாரியின் வாழ்க்கையை மையமாக கொண்டு நகர்கிறது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பல ஆண்டுக்கு பிறகு அவரது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதன் படத்தின் மையக்கரு. விறுவிறுப்பான திரைக்கதை, அதிரடி சண்டை காட்சிகள், உணர்ச்சிகரமான தருணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட காட்சிகள் ரசிகர்களை வெகுவும் கவர்ந்துச்சு. இசையமைப்பாளர் யுவர் சங்கர் ராஜா வழங்கிய பின்னணி இசை பாடல்களும் படத்திற்கு கூடுதல் பலமாக அமைஞ்சது. குறிப்பாக விஜயின் மாஸ் அறிமுக காட்சிகள், ஆக்ஷன் சீன்கள் மற்றும் கிளைமாக்ஸ் ரசிகர்களால் திரையரங்கில் கொண்டாடப்பட்டது. இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் மிகப்பெரிய அளவில் வெளியிடப்பட்டது. முதல் நாளிலேயே பல வசூல் சாதனை படைத்த இந்த படம் உலகம் முழுவதும் ரசிகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. உலகளவில் 440 முதல் 460 கோடி வரை வசூல் செய்து தளபதி விஜயின் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் ஒன்றாகவும் தமிழ் சினிமாவில்
உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை பட்டியலில் 6வது இடத்தையும் பிடிச்சது. 5வது இடத்துல பொன்னியின் செல்வன் பாகம் 1 இருக்குது. 2022ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் 1 தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கனவு திரைப்படங்கள் ஒன்றாக அமைஞ்சது. எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய உலக புகழ் பெற்ற வரலாற்று நாவலை உருவாக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக இருந்த கனவு. அந்த கனவை நனவாக்கியவே இயக்குனர் மணிரத்னம். இந்த படத்தில் விக்ரம், கார்த்திக், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயராம், சரத்குமார், பார்த்திபன், பிரபு, விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருவரும் தங்களது கதாபாத்திரங்களை மிகவும் இயல்பாகவும் சிறப்பாகவும் நடிச்சிருந்தாங்க. 10ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசின் அரசியல், அரியணை போட்டி, போர்கள், தந்திரங்கள் மற்றும் காதலை மையமாக கொண்டு உருவான இந்த திரைப்படம் ரசிகர்களை சோழர்களின் காலத்திற்கு அழைத்துச் சென்றது. குறிப்பாக வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் கார்த்தியின் நகைச்சுவை கலந்த நடிப்பும், அருள்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவியின் அமைதியான நடிப்பும், ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்தில் விக்ரமின் உணர்ச்சிகரமான நடிப்பும் பெரும் பாராட்ட பெற்றுச்சு. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த பொன்னி நதி, சோலா சோலா, தேவராளன் ஆட்டம் போன்ற பாடல்கள் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ரவிவர்மனின் ஒளிப்பதிவு, தோட்டாதரனின் கலை இயக்கம், பிரம்மாண்டமான அரண்மனை செட்கள் மற்றும் போர்க்கள காட்சிகள் இந்த படத்தில் தரத்தை உலகளவுக்கு உயர்த்தது. இந்த படம் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வரலாற்று திரைப்படங்களுக்கும் உலகளவில் பெரிய வரவேற்பு இருப்பதை இந்த படம் மீண்டும் நிரூபிக்குது. உலகளவில் சுமார் 500 கோடி வசூல் செய்து தமிழ் சினிமாவின் வரலாற்றில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி படங்கள் ஒன்றாக இடம் பிடிச்சது. மேலும் தமிழ் சினிமாவின் தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்திய திரைப்படங்களில் ஒன்றாகவும் இது பார்க்கப்படுது. இதன் மூலம் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்குது. 4வது இடத்துல கூலி இருக்குது. 2025ஆம் ஆண்டு லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் கூலி. இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்திய சினிமாவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் ஒன்றாக மாறியது. ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக இணைந்ததால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்தது. இந்த படத்தின் ரஜினிகாந்துடன் பல முன்னணி நடிகர்கள் இணைஞ்சு நடித்தாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்துவமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. லோகேஷ் கனகராஜின் விறுவிறுப்பான திரைக்கதை, அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள், மாஸ் தருணங்கள் மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகள் ரசிகர்களை முதல் காட்சி முதல் கடைசி காட்சி வரை இருக்கையின் நுனியில் அமர வச்சுது. படத்தின் டீசர், ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியினுடன் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. குறிப்பாக ரஜினிகாந்தின் அறிமுக காட்சி, ஸ்டைலான தோற்றம், பஞ்சு வசனங்கள் மற்றும் அதிரடி சண்டை காட்சிகள் ரசிகர்களால் திரையரங்கில் கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அமெரிக்கா, கனடா, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டது. முதல் வாரத்திலேயே பல பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளை படைச்சது. உலகளவில் 514 முதல் 675 கோடி வரை வசூல் செய்ததை சொல்கிறாங்க. இந்த படம் ரஜினிகாந்தின் மிகப்பெரிய வசூல் சாதனைகள் ஒன்றாகவும் தமிழ் சினிமாவின் அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் 4வது இடத்தை பிடிக்குது. 3வது இடத்துல ஜெயிலர் படம் இருக்குது. 2023ஆம் ஆண்டு இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் ஜெயிலர். பல ஆண்டுக்கு பிறகு ரஜினிகாந்தை முழுமையான மாஸ் அவதாரத்தில் ரசிகர்கள் பார்த்த படம் இதுவாகும். படம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் வெளியான நாள் வரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் மோகன்லால், சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், வசந்த் ரவி, யோகி பாபு, மிர்னா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக விநாயகன் நடித்த வில்லன் கதாபாத்திரமும் மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமாரின் சிறப்பு தோற்றங்களும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படத்தில் முத்துவேல் பாண்டியன் என்ற ஓய்வு பெற்ற ஜெயிலராக ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். அமைதியாக வாழும் ஒரு குடும்ப தலைவர் தனது குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்பட்ட போது எப்படி அதிரடியான அவதாரம் எடுக்கிறார் என்பதே படத்தின் மையக்கரு. ரஜினிகாந்த் ஸ்டைல், பஞ்சு வசனங்கள், அதிரடி சண்டை காட்சிகள் மற்றும் உணர்ச்சிகரமான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் வழங்கிய காவாலா, ஹுக்கும் போன்ற பாடல்கள் உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. குறிப்பாக ஹுக்கும், டைகர் காக் ஹுக்கும் என்ற பின்னணி இசை ரசிகர்களின் கொண்டாட்டமாக மாறியது. திரையரங்களில் ரஜினிகாந்த் அறிமுக காட்சிகள், கிளைமாக்ஸும் மிகப்பெரிய ஆரவாரம் எழுந்துச்சு. இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் சாதனை அளவிலான வசூலை பதிவு செஞ்சது. முதல் நாள் முதல் வாரம் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளும் பல புதிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகள் உருவாக்குச்சு. உலகளவில் 605 முதல் 618 கோடி வரை வசூல் செய்து
ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த திரைப்படம் ஒன்றாக ஜெயிலர் அமைஞ்சது. மேலும் தமிழ் சினிமாவின் உலகளவிய மார்க்கெட்டை மேலும் விரிவுபடுத்திய முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாகவும் இது கருதப்பட்டுச்சு. இதன் மூலம் ஜெயிலர் உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது இடத்துல லியோ இருக்கு. 2023ஆம் ஆண்டு இயக்குனர் லோகேஷ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் தான் லியோ. இந்த படம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்திய சினிமாவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் ஒன்றாக மாறியது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், பாடல்கள் என ஒவ்வொன்றும் வெளியாகும் போதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் புதிய சாதனை படைச்சது. இந்த படத்தில் விஜயுடன் திரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் வாசுதேவ மேனன், மிஸ்கின், பிரியா ஆனந்த், மேத்யூ தாமஸ் பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சஞ்சய் தத் மற்றும் அர்ஜுன் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தது ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு. காஷ்மீரில் அமைதியாக வாழும் பார்த்திபன் என்ற மனிதனின் வாழ்க்கை எதிர்பாராத சம்பவங்களால் தலைகீழாக மாறுகிறது. அவர் உண்மையில் யார், அவருடைய கடந்த காலம் என்ன என்ற மர்மத்தை மையமாக கொண்டு படம் விறுவிறுப்பாக நகருது. ஒவ்வொரு காட்சியும் லோகேஷ் கனகராஜின் திரைக்கதை ரசிகர்களை அடுத்த காட்சியாக காத்திருக்க வைக்குது. அனிருத் இசையமைத்த நாரடி, பேடாஸ் உள்ளிட்ட பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. பின்னணி இசையும் ஆக்ஷன் காட்சிகளும் விஜயின் மாஸ் என்ட்ரியும் திரையரங்களில் ரசிகர்களின் ஆரவாரத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக ஹைனா சண்டை காட்சி, கஃபே சண்டை காட்சி மற்றும் கிளைமாக்ஸ் சண்டை காட்சி பெரிதும் பேசப்பட்டது. இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் சாதனை எண்ணிக்கையிலான திரையரங்குகள் வெளியிடப்பட்டது. முதல் நாள் முதல் வாரம் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளிலும் பல புதிய வசூல்களை செய்தது. உலகளவில் 621 முதல் 623 கோடி வரை வசூல் செய்தது. தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிகரமாக அமைஞ்சது. உலகம் முழுவதும் தமிழ் திரைப்படங்களுக்கான சந்தையை மேலும் விரிவுபடுத்தி முக்கியமான படங்களில் ஒன்றாகவும் லியோ கருதப்படுது. இதன் மூலம் லியோ உலகளவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் 2வது இடத்தை பிடிக்குது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது 2.0. 2018ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அக்ஷய்குமார் நடித்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பிரம்மாண்ட படைப்புகளில் ஒன்றாகும். இது 2010ஆம் ஆண்டு வெளியான எந்திரன் திரைப்படத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டது. அறிவியல் புனைக்கதை, அதிநவீன தொழில்நுட்பம், சமூக கருத்து மற்றும் மாபெரும் காட்சியமைப்பு ஆகியவற்றின் கலவையாக இந்த படம் அமைஞ்சது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் மீண்டும் டாக்டர் வசீகரன் மற்றும் சிட்டி ரோபோ என்ற இரட்டை கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தார். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் சக்தி வாய்ந்த வில்லன் கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தார். செல்போன் கதிர்வீச்சால் பறவைகள் அழிவதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கதை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. படத்தின் மிகப்பெரிய பலம் அதன் தொழில்நுட்பம். 3D தொழில்நுட்பம், உலகத்தரத்திலான VFX, பிரம்மாண்ட செட்கள், கண்கவர் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் ஹாலிவுட் தரத்திற்கு இணையான கிராஃபிக்ஸ் ஆகியவை இந்த படத்தை இந்திய சினிமாவில் ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றது. A.R. ரஹ்மான் இசையமைத்த பாடல்கள் மற்றும் பின்னணி இசை திரைப்படத்திற்கு மேலும் வலு சேர்க்குது. குறிப்பாக கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள், சிட்டி ரோபோவின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அதிரடியான காட்சிகள் திரையரங்களில் ரசிகர்களை மெய்சிருக்க வைக்குது. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான வெளியிடப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் சிறப்பான வசூலை பதிவு செய்தது. உலகளவில் 700 முதல் 800 கோடி வரை வசூல் செய்து தமிழ் சினிமாவின் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் முதலிடத்தை பிடிக்குது. பல ஆண்டுகளாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளில் ஒன்றாக இந்த படம் இருக்குது. இதன் மூலம் 2.0 உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடிக்குது. இதுவரைக்கும் உலகளவில் அதிக வசூல் செய்து சாதனை படைத்த தமிழ் சினிமாவின் டாப் 15 திரைப்படங்களை பார்த்தோம். இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது? மேலும் இந்த பட்டியலில் இடம்பெற வேண்டிய வேறு ஏதேனும் படம் இருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் சினிமா தகவல்கள், பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகள், நடிகர்கள் பற்றி சுவாரஸ்யமான வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்.